உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil, நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய தினம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்றதுனால எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் முறையில் நம்ம வந்து ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புது கார்டில் ஃபோட்டோஸ், QR கோட் மாதிரியான நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா கூட February 1 நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அப்பத்துலேருந்து அது வந்து ஒர்க் பண்ணது. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ண நம்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோட் இபிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கிளிக் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் கீழே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் ரிஜிஸ்டர்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து லாகின் ஐடி தான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பாருங்க, டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பழைய நம்பராக இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அது வந்து இங்கே வந்து கொடுத்துக்குங்க. சார், நான் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து கேப்சா டைப் பண்ணணும். பக்கத்தில் கேப்சா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கேப்ஸ் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி அந்த வரும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்க. ஒரு 6 டிஜிட் வரும். கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு இங்கே வெரிஃபை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைட் அப்படின்றது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பாருங்க, கீழே ஐ ஹேவ் எபிக் நம்பர் இல்லை ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் எது வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் எபிக் நம்பர்ன்றது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எபிக் நம்பர் என்னவோ அது நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்குது. நான் வந்து டிஜிட்டல் முறையில் எனக்கு இன்னொரு ஓட்டர் ஐடி வேணுன்றதுக்காக நான் இது வந்து கொடுத்துக்கிறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே என்டர் இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமாக பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சுங்க. ஸோ நான் நெவர்னு கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு வந்து சேவ் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ நான் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து லாகின் ஆனது ஆகிடுச்சு. ஸோ இப்போ டவுன்லோட் இபிக் அப்படின்ட்டு இல்லையா, ஸோ அந்த டவுன்லோட் இபிக் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக என்டர் இபிக் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ என்னுடைய ஓட்டர் ஐடி இருக்க இபிக் நம்பர் நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஓட்டர் ஐடி வராதங்க, மேலே கொடுக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் Februaryலேருந்து இது வந்து ஆக்டிவேட் ஆனதாகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கார்டு கிடைக்கும். இப்போ நான் வந்து கொடுக்குறேன் சும்மா எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து PDF ஃபார்மேட்டில் எனக்கு வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து கிடைச்சிரும். பட் இங்கே சம்திங் வென்ட் ராங் அப்படின்ட்டு வருது. பிகாஸ் அவங்க மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் February வந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட டீட்டெயிலில் நீங்கள் வந்து செக் பண்ண விரும்புறீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் காட்டும். இங்கே கீழே கண்டினியூ பட்டன் இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்காக தான். இன்கேஸ் உங்களோட ஐடி கார்டு இல்லைனாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து கொடுத்துக்குங்க. உங்களோட ஐடி கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கீழே செலக்ட் ஸ்டேட்னு கேட்குது. ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தா வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா வந்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு கேட்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு ஃபாதர் நேம், ஜெண்டர், கீழே கேப்சா எல்லாம் டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்முடைய எபிக் நம்பர், நம்முடைய நேமு, நம்முடைய ஏஜ், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் கீழே பார்த்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ போலிங் ஸ்டேஷன் கூட நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படின்னா நம்மளுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக இது மூலமாக நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு February 1 வர்றதுனால நம்ம February 1 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்முடைய டிஜிட்டல் கார்டை பார்த்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் அதை பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து பீட்டா வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் இது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். பட் இந்த ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ February 1 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்களுக்கு டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக பார்த்தா நம்மளுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.